Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. நான் சொல்ற சினாரியோவை கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறீங்களா? நீங்கள் வேலைக்காக வீட்டிலிருந்து வெளியே கிளம்பியிருக்கீங்க, பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு பிளாக் அவுட் ஆகுது. அதாவது உங்களுடைய கண்களுக்கு முன்னாடி வெறும் கருப்பு கலர் மட்டும்தாங்க தெரியுது. அப்புறம் அந்த கருப்பு கலர் விலகும் போது நீங்கள் உங்களுக்கு பரிச்சயமான இடத்துல தான் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பக்கத்தில் எந்தெந்த மாதிரி பில்டிங்ஸ் இருக்கும் அப்படின்றதெல்லாம் நல்லா தெரியும். ஆனால் நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கிற இடம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. புதுசாக ஒரு விதமான பில்டிங்ஸ் எல்லாம் வந்திருக்கு. உங்களுடைய ஊரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும்ல. டைம் ட்ராவல் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நம்ம நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ரொம்ப நாளாக அந்த ஒரு கேட்டகரியை டச் பண்ணாமல் இருந்தேன். இன்னைக்கு வீடியோவில் டைம் ட்ராவலை பேஸ் பண்ண மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கதையை தான் வந்து பார்க்க போகிறோம். ஏன் டைம் ட்ராவலை சூஸ் பண்ணேன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக பார்க்குற வீடியோவோட மிகவும் சுவாரஸ்யமான வீடியோவாக இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு முழு நீள ஹாலிவுட் படத்தை சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் பார்க்குறதுக்கு நீங்கள் தயாரா? அப்படி தயார் அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இயர் 2006 உக்ரைன் நகரமான கீவில் இருந்து மக்கள் ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் போலீஸுக்கு வந்து ஒரு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி நம்மளுடைய ஊரில் வித்தியாசமான ஒரு பையன் வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். அந்த பையனை பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்கான், எங்கள் எல்லாருக்கும் பயமாக இருக்குது, தயவுசெய்து வந்து அந்த பையனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாங்க. போலீஸும் அந்த இடத்துக்கு விரைந்து போகிறாங்க. அவங்க போய் பார்த்தும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பையன் போட்டுக்கிட்டு இருந்த ட்ரெஸ், அதாவது ட்ரெஸ்ஸிங் கோட் இருக்கு இல்லையா, ரொம்பவும் ஓல்டு ஃபேஷன்டாக இருந்தது. அந்த பையன் ரொம்பவும் பயந்து போயிருந்தான். அதுக்கப்புறம் கன்ஃபியூஸ்டான ஒரு நிலையில் இருந்தான். அந்த பையனுடைய கையில் ஒரு மிகவும் பழமையான ஒரு கேமரா இருந்தது. அந்த கேமராவுடைய ப்ரொடக்ஷனே ஸ்டாப் பண்ணி கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. எதுக்காக அந்த பையன் அந்த கேமராவை வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்போ போலீஸுக்கு தெரியல. அவங்க அந்த பையனை இன்ட்ராகேட் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்பவும் சுவாரஸ்யமான ஒரு கதை தெரிய போகுது. அதுவும் டைம் டிராவல் பற்றின கதையை தெரிய போகுது. இந்த கதை அவங்களுடைய வாழ்க்கையுடைய பயணத்தையே மாற்ற போகுது அப்படின்னு சொல்லி அப்போ அவங்களுக்கு தெரியாது. அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் அவங்களுடைய ஸ்டேஷனுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த கன்ஃபியூஸ்டான இளைஞனுடைய பேர் சர்கே போனமெரெங்கோ. போலீஸ் இன்ட்ராகேஷன் என்போது முதல் கேள்வியாக அவனுடைய ஐடியா கேட்குறாங்க. அவனும் அவனுடைய ஐடியா கொடுக்குறான். ஐடியா பார்த்தவங்க அதிர்ந்து போனாங்க. ஏன்னா ஐடி அப்படிப்பட்ட ஒரு நாட்டிலிருந்து இஷ்யூ பண்ணப்பட்டிருந்தது. அந்த ஒரு நாடு தற்போதைய உலகத்தில் இல்லவே இல்லை. அப்படி எந்த நாடுன்னு கேட்டிங்கன்னா, சோவியத் யூனியன்லேருந்து இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் எல்லாரும் யோசிக்கலாம், சோவியத் யூனியன் அப்படின்ற ஒரு நாடு இருந்ததே அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனால் இங்கே நம்ம கதையில் பார்த்துக்கிட்டு இருக்க வருஷம் 2006. ஆனால் பல வருடங்களுக்கு முன்னாடியே சோவியத் யூனியன் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டுருச்சு, கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது போலீஸ் வேற ஏதாவது ஐடி இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க. ஸோ சர்கே வந்து இன்னொரு அவருடைய பர்த் ஐடியா வந்து கொடுக்குறாரு. பர்த் ஐடியா பார்த்தவங்க இன்னமும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா சர்கேவுடைய பர்த் இயர் 1932 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. சர்கேவை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட மிட் 20s, அதாவது 25-26 வயசு இருக்கிற ஒரு இளைஞன் மாதிரி தான் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது 1932 அப்படின்னு சொல்லி பர்த் டேட் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க உடனடியாக இந்த ஐடியா ஸ்கேனிங்காக அனுப்புகிறாங்க. அதாவது இந்த ஐடி ஒரு ஒரிஜினல் ஐடியா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக அனுப்புகிறாங்க. ரிசல்ட்ஸ் வந்த உடனே மேலும் அதிர்ந்து போகிறாங்க. ஏன்னா ரிசல்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவ். இந்த ஐடி வந்து ஒரிஜினலாக சோவியத் யூனியன்ல இருந்து தான் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ போலீஸ்டே கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. என்னடா இது இவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்கே இந்த கேஸ்ன்னு சொல்லிட்டு சர்கே கிட்ட போயிட்டு, சரி உங்ககிட்டே இன்னொரு கேள்வி கேட்குறோம்ப்பா, இப்போ எந்த டேட்டு எந்த வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கு உனக்கு தெரியுமா, நீ அதை பற்றி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கன்ஃபார்மாக சொல்ல முடியுமே, நான் வேலைக்கு தான் கிளம்புனேன், இன்னைக்கு டேட்டு April 23, 1958 அப்படின்னு சொல்கிறான்.
கேட்ட உடனே போலீஸுக்கு செம்ம ஷாக்கு. டேய் என்னடா 1958 இவன் கண்டிப்பாக லூஸாக தான் இருப்பான் போல இருக்குது. சரி இவனை ஒரு மென்டல் அசைலமுக்கு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்கேவை உடனடியாக ஒரு மென்டல் அசைலமுக்கு அனுப்பியும் வைக்கிறாங்க. அங்கே சர்கே டாக்டர் பாப்லோ கூத்ரிகாஃபை மீட் பண்ணுறான். டாக்டர் சர்கே சொல்கிற எல்லா விஷயங்களையும் பொறுமையாக கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு வாட்டியும் கூட நீ சொல்கிறது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லாமல் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு டாக்டர் சர்கே கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறாரு. நீ சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னா எப்படி நீ இந்த இயர் 2006க்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் சர்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் வழக்கம் போல என்னுடைய வேலைக்கு கிளம்பினேன். எப்பயுமே நான் வேலைக்கு கிளம்பும்போது என்னுடைய கேமரா எடுத்துட்டு தான் கிளம்புவேன். ஸோ நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது வானத்தை பார்க்கும்போது வானத்தில் பறக்கும் தட்டு மாதிரி ஒன்று பறந்துகிட்டு இருந்தது. ஸோ அது ரொம்ப வித்தியாசமான ஒரு முறையில் ஆடி ஆடி பறந்துகிட்டு இருந்தது. அந்த ஒரு விஷயத்தை என்னுடைய ரெகுலரான கண்ணில் பார்க்க முடியாத ஒரு காரணத்தினால என்னுடைய கேமராவை வச்சு அதை ஒரு புகைப்படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு புகைப்படமும் எடுத்தேன். அந்த புகைப்படத்தை இன்னும் டெவலப் கூட பண்ணல. நான் கண் விழிச்சு பார்க்கும்போது நான் 2006ல் இருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்றான். என்னடா நீ சொல்ற, கேமரால போட்டோ எடுத்தியா, அந்த கேமராவை காட்டு அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கிறாரு. சர்கேவும் கேமராவை எடுத்து டாக்டர் கையில கொடுக்குறான். பார்த்த டாக்டர் அதிர்ந்து போறாரு. ஏன்னா அவனுடைய கேமரா யஷிமா ஃப்ளெக்ஸோடைய கேமரா. இந்த யஷிமா ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற கேமரா இப்போதைய நிலையில ரொம்பவும் ஆன்டிக்கான ஒரு ஐட்டம், ரொம்பவும் எக்ஸ்பென்சிவான ஒரு கேமராவா மாறிட்டு இருந்தது. ஏன்னா இந்த கேமராவுடைய ப்ரொடக்ஷன் பல வருடங்களுக்கு முன்னாடி நிறுத்தப்பட்டிருந்தது. இன்ஃபேக்ட் இந்த கேமராவை புகைப்படம் எடுக்கணும் அப்படின்னா கேமராக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு ஃபில்ம் போட்டு தான் புகைப்படம் எடுப்பாங்க. அந்த ஃபில்முடைய ப்ரொடக்ஷனே 1970லேயே ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இவன் கையில் இந்த கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் அதிர்ந்து போனாரு. மேலும் அந்த ஃபில்மில் இருக்கிற ஃபோட்டோகிராஃபை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு டெக்னாலஜி இப்போதைய உலகத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நிறைய ஃபோட்டோகிராஃபி ஃப்ரெண்ட்ஸை காண்டாக்ட் பண்ணுறாரு. அதில் ஒருத்தர் கண்டிப்பாக அந்த ஃபோட்டோவை டெவலப் பண்ணலாம், இப்போ நீங்கள் அந்த கேமராவையும் அந்த ஃபில்மையும் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஃபோட்டோகிராஃபருடைய பேர் வாதிம். வாதிம் அந்த கேமராவையும் ஃபில்மையும் வாங்கிக்கிறாரு. ஃபில்மை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே மிகப்பெரிய ஷாக்குக்கு உள்ளாகிறாரு. ஏன்னா அந்த ஃபில்முடைய ப்ரொடக்ஷன் இயர் 1956. 1956ல் அந்த ஒரு ஃபில்ம் ப்ரொடக்ஷன் பண்ணப்பட்டிருந்தாலும் இப்போ கூட அந்த ஃபில்ம் மின்ட் கண்டிஷனில், அதாவது சூப்பரான கண்டிஷனில் இருந்தது. சரி பொறுமையாக இதுக்குள்ளே இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஃபோட்டோஸ் எல்லாமே டெவலப் பண்ணுறாருங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் டெவலப் பண்ணி பார்த்தவருக்கு அந்த ஃபோட்டோஸ் இன்னமும் மிகப்பெரிய ஷாக்கை தான் கொடுத்தது. ஏன்னா இருக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே பார்த்தீங்கன்னா 1950களில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோஸ் மாதிரியே தான் இருந்தது. ஏன்னா அந்த ஃபோட்டோக்குள்ளே இருக்கிற கார் ஆகட்டும் சரி, அந்த ஃபோட்டோக்குள்ளே இருக்கிற பில்டிங்ஸ் ஆகட்டும் சரி, ஏன் அந்த ஃபோட்டோக்குள்ளே இருக்கிற மக்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருடங்கள் பழமையாக, அதாவது அந்த கல்ச்சர் இருக்கு இல்லையா, அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் கோடெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இன்ஃபேக்ட் அந்த ஃபோட்டோவில் இருந்த 80 to 90% ஆஃப் த பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போதைய உலகத்தில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒன்றுமே புரியாமல் வாதிம் அப்படியே திகைச்சு போய் நின்னாரு. மேலும் அந்த ஃபில்முடைய லாஸ்ட் 2 ஃபோட்டோவை பார்க்குறாரு. முதல் ஃபோட்டோவில் சர்கே அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு கூட இருக்கிறான். ஸோ சர்கே என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கானோ அதே ட்ரெஸ் தான் அந்த ஃபோட்டோலேயே போட்டிருக்கான். அதோடைய லாஸ்ட் ஃபோட்டோவில் உண்மையிலேயே சர்கே சொன்ன மாதிரி ஒரு பறக்கும் தட்டு தான் அந்த ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்த உடனே சர்கே மேலும் பேச ஆரம்பிக்கிறான். டாக்டர், நான் தான் சொன்னேன்ல, நான் சொல்கிற விஷயத்தை யாருமே நம்பவே இல்லையே. நான் உண்மையிலேயே அந்த ஒரு பறக்கும் தட்டை பார்த்தேன், அந்த பறக்கும் தட்டை ஃபோட்டோ எடுத்தேன். ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் நான் 2006ல் இருக்கேன். எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்ததின் மூலியமாக எப்படி 1958லேருந்து 2006க்கு நான் டைம் ட்ராவல் பண்ணி வந்தேன். அதுலேயும் குறிப்பாக எதுக்காக நான் 2006ல் மட்டுமே தான் வந்தேன், வேற எந்த ஒரு வருஷத்துக்கும் வரல அப்படின்ற ஒரு கேள்வியை டாக்டர் கிட்ட சர்கே கேட்குறான். இப்போ டாக்டருக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது. அதாவது இவன் ஃபோட்டோ எடுத்ததின் மூலியமா அந்த ஒரு UFO இவனை கிட்னாப் பண்ணியிருக்கணும். கிட்னாப் பண்ணிட்டு டைரக்டாக 2006ல் இவனை இறக்கி விட்டுருக்கணும். அப்படின்னா அந்த UFO டைம் ஸ்பீடை விட அதிகமான ஒரு ஸ்பீடில் ட்ராவல் பண்ணி சர்கேவை 2006ல் இறக்கி விட்டுருக்கணும். சரி, இந்த ஒரு விஷயத்தை சயின்ஸ் படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா நிறைய சயின்டிஃபிக் டேர்ம்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் ஒரு மிகப்பெரிய பிரைட்டான சயின்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது. சயின்டிஃபிக் டேர்ம்ஸில் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனால் சிம்பிளான டேர்ம்ஸில் உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆக்சுவலாக சர்கே இந்த டைம் டைலேஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயத்துக்குள்ளே மாட்டியிருப்பார். இந்த டைம் டைலேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, சர்கேவை பொறுத்த வரைக்கும் அவர் பல வருடங்களை கடந்து வந்திருந்தாலும் அது 1 செகண்ட் இல்லை 2 செகண்டோடைய விஷயம் மாதிரி தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் கண்மூடி
கண் திறக்கிறதுக்குள்ள வேற ஒரு வருஷத்துல வந்து இருக்கிறாரு. ஆனா இங்க ஆக்சுவலான உலகத்துல எதுவுமே வந்து மாறல. பல வருஷங்கள் வந்து ஓடி போயிருச்சு, எல்லாமே அப் டு டேட் வந்து இருக்குது. ஆனா சர்கேக்கு அது வந்து ஜஸ்ட் பிளிங்க் ஆஃப் த ஐ மாதிரி தான் இருந்திருக்கு. நான் சொல்கிறேன் இந்த ஒரு விஷயத்தை இன்டர்ஸ்டெல்லார் படம் பார்த்தவங்கனால கன்ஃபார்மாக புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அந்த ஒரு படத்தில் இந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை ரொம்ப கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு மனுஷன் வந்து இந்த மாதிரி ஒரு டைம் டைலேஷனுக்குள்ளே மாட்டிக்கிட்டான் அப்படின்னா அவனுக்கு ஜஸ்ட் ஒரு செகண்ட் இல்லை 2 செகண்ட் மாதிரி தான் இருக்கும். இன்ஃபேக்ட் அவனுடைய பயணம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா பூமியில் பல நூறு வருடங்கள் வந்து ஓடி போயிருக்கும். இவன் திரும்பியும் இவனுடைய ஊருக்கு வரும்போது இவனுடைய சொந்தக்காரங்க எல்லாமே இறந்து போயிட்டு இருப்பாங்க. இவனுடைய சங்கதியினர் எல்லாருமே பெரிய பெரிய ஆளாயிட்டு இருப்பாங்க. இன்ஃபேக்ட் இவன் எந்த ஊருக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி இவனால தெரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை பியூட்டிஃபுல்லா அந்த ஒரு படத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை எல்லாம் கேட்ட டாக்டர் அப்பதான் சர்கேவை முழுசா நம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு ரிப்போர்ட்டை வந்து போலீஸுக்கும் வந்து கொடுக்குறாரு. போலீஸுமே இப்போ மிகப்பெரிய ஷாக். என்னடா வந்து எந்த ஒரு குற்றத்தையும் இவன் பண்ணல, 1958 இருந்து டைரக்டா 2006க்கு வந்துட்டான். இப்போ இவனை என்ன பண்றதுன்னு தெரியாம அவனை வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சர்கேவை ஒரு ஸ்பெஷல் செல்லுல வந்து பூட்டி வைக்கிறாங்க. இந்த ஸ்பெஷல் செல் எந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் செல்லுன்னு கேட்டிங்கன்னா, மிகவும் பாதுகாப்பு நிறைந்த ஒரு ஸ்பெஷல் செல் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு பில்டிங்குள்ள யாருனால போகவும் முடியாது, பில்டிங்ல இருந்து அவ்வளோ ஈஸியாக வெளியே வரவும் முடியாது. அதுக்கப்புறம் அந்த பில்டிங்கில் இருக்கிற எல்லா ரூம்ஸும், இன்ஃபேக்ட் அந்த பில்டிங்கில் இருக்கிற எல்லா ரூம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ்ரூமை தவிர சிசிடிவி சர்வேலன்ஸ்னால பொருத்தப்பட்டு கண்டினியூஸாக 2 மெம்பர்ஸ் உட்காந்து அந்த சிசிடிவியை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு இயர் 2006 சர்கே அவருடைய ரூமுக்குள்ள என்டர் ஆகிறாரு. ரூமுக்குள்ள என்டர் ஆகி கொஞ்ச நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வாஷ்ரூமுக்குள்ள என்டர் ஆகிறாருங்க. ஸோ இது வரைக்குமே சர்வேலன்ஸ்ல பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வாஷ்ரூமுக்குள்ள என்டர் ஆன சர்கே ரொம்ப நேரம் ஆகியும் வாஷ்ரூம்ல இருந்து வெளியே வரவே இல்லை. என்னடா ஆச்சு, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வாஷ்ரூம்ல இருந்து இவர் வெளியே வரவே இல்லையே, இவருக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி பயந்து போன அதிகாரிகள் குடுகுடுன்னு ஓடி போய் வாஷ்ரூமுடைய டோரை உடைச்சு திறக்கிறாங்க. உள்ள சர்கே மாயமா மறைஞ்சு போயிருந்தாரு. அன்னைக்கு நைட்டு தான் சர்கேவை போலீஸ் கடைசியா பார்த்த நாள். சர்கே எங்க போனாரு, எப்படி போனாரு, எங்க மாயமா மறைஞ்சாரு, அதாவது ஒரு கோஸ்ட் மாதிரி மறைஞ்சு போயிட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிதான் சர்கே வந்து மறைஞ்சு போயிருந்தாரு. சர்கே மட்டுமே தான் மறைஞ்சு போனார். ஆனால் சர்கேவுடைய கேமரா ஆகட்டும் சரி, சர்கேவுடைய ஐடி கார்ட்ஸ் ஆகட்டும் சரி, சர்கேவுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆகட்டும் சரி, அதே இடத்துல போலீஸ் கிட்ட தாங்க வந்திருந்தது. ஸோ இப்போ இந்த மர்மம் இன்னமும் மிகப்பெரிய மர்மத்தை போலீஸுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சது. இவர் இப்படி மாயமாக மறைஞ்சு போன உடனே உக்ரைன் கவர்மெண்ட்டுடைய ப்ரெஷர் போலீஸ் மேலே விழுகுதுங்க. ஸோ போலீஸுக்கு கண்டிப்பாக ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியே தான் ஆகணும். ஏன்னா இவ்வளோ அளவுக்கு ஒரு ஹை செக்யூரிட்டி செல்ல இருந்து திடீர்னு ஒரு பர்சன் மாயமாக மறைஞ்சு போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? கன்ஃபார்மாக நம்ப மாட்டாங்கல்ல. ஸோ அதனால தான் சர்கேவோட டீட்டெயில்ஸை மேலும் வெரிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உண்மையிலேயே இந்த மாதிரி சர்கே போனமரெங்கோ அப்படின்ற ஒரு பர்சன் இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடுதல் வேட்டையை வந்து துவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க அதிர்ந்து போகிறபடி உண்மையிலேயே 1958ல் சர்கே போனமரெங்கோ அப்படின்ற ஒரு பர்சன் இருந்ததாகவும் 1958ல் அந்த ஒரு பர்சன் மிஸ்ஸிங் அப்படின்ற ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டுமே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ போலீஸுக்கு சரியான ஒரு ஷாக். என்னடா இது, இவன் சொன்ன விஷயத்து எல்லாமே உண்மையாகவே இருக்கு. சரி, இவனுக்கு வேண்டியவங்க யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது தான் சர்கேவுடைய கேர்ள் ஃப்ரெண்டுடைய ஃபோட்டோ அவங்களுக்கு கையில் கிடைக்குது. ஸோ இந்த ஒரு பர்சன் இப்போ உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தேடலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு பர்சனுக்கு உண்டான தேடுதல் வேட்டையை வந்து நடத்துகிறாங்க. இப்போவும் சர்கேவுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து உயிரோடு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வயசு கிட்டத்தட்ட 70 ஆகிட்டு இருக்குங்க. அவங்க கிட்ட போயிட்டு போலீஸ் சர்கேவை பற்றி வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சர்கே என்னென்ன விஷயங்கள் சொன்னாரோ எல்லா விஷயத்தையும் அவங்களும் எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. ஒரே ஒரு விஷயத்தை தவிர, அதாவது 1958ல் வந்து சர்கே வந்து மிஸ்ஸிங்காக இருந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டை வந்து ஃபைல் பண்ணோம். அதுக்கப்புறம் 1960ல் அவர் வந்து திரும்பி வந்துட்டார். 1970 வரைக்கும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் வாழ்ந்தோம். திரும்பவும் 1970ல் அவர் பர்மனெண்ட்டாக மறைஞ்சு போயிட்டார். அதுக்கப்புறம் திரும்பவும் நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் அவரை கண்டுபிடிக்க முடியாத ஒரு காரணத்தினால பெர்மனன்ட்லி மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் 1970க்கு அப்புறம், அதாவது பல வருஷங்களுக்கு பிறகு, எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 1990 அப்போ சர்கேவுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சர்கே கிட்டேருந்து ஒரு என்வலப் வந்திருக்கு. என்வலப்புக்குள்ள ஒரு ஃபோட்டோ இருக்குங்க. அந்த ஃபோட்டோவுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இயர் 2050 அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தது. ஸோ அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது சர்கே ரொம்பவும் வயசானவர் மாதிரி இருந்தார். மேலும் அவருக்கு பின்னாடி இருக்கிற பில்டிங்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கீவ் சிட்டி தான் இது. ஆனால் அந்த சிட்டியை பார்க்கறதுக்கே ரொம்பவும் வித்தியாசம்
வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா அவங்களுடைய சிட்டியில் மிகப்பெரிய பெரிய 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 பில்டிங்ஸ் எல்லாமே வந்து இருந்தது. ஸோ இந்த பில்டிங்ஸ் எல்லாம் இப்போ இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற பகுதியில் இல்லவே இல்லை. இயர் 2050 இருக்குமோ அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு இவங்களே வந்துட்டாங்க. ஸோ போலீஸோடைய இந்த ஒரு கதையை கேட்கும்போது தான் அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு உண்மையாகவே சர்கே இந்த மாதிரி ஒரு டைம் டைலேஷனில் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி தெரியவும் வந்தது. அந்த ஃபோட்டோவுடைய கிளாரிட்டியும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து கிடைச்சதுங்க. சரி, இந்த ஒரு கதையை நான் கேட்கும்போது எனக்கு வேற விதமான ஒரு ஃபீலுங்க. யோசிச்சு பாருங்களேன். இது எல்லாமே வந்து ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். நம்மளுக்கு வந்து தெரியும், ஓகே நம்ம இங்கே இருக்கிறோம், ஒருத்தர் வந்து காணாமல் போயிட்டாரு, அதுக்கப்புறம் இவர் எங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லி தெரியாமல் நம்மளுடைய வாழ்க்கையை அதாவது கொஞ்சம் நாள் ஆகிடுச்சுன்னா நம்மளுடைய தெரிஞ்சவங்க இல்லை நம்மளுடைய சொந்தக்காரங்க, ஏன் நம்ம கூட இருக்கிறவங்க மனைவியாகட்டும் சரி, பிள்ளைகளாகட்டும் சரி, கொஞ்சம் நாட்கள் கழித்து நம்மளை வந்து மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஒரு ஃபோட்டோவாக தான் வந்து தொங்குவோம். அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவும் கூட இது வந்து தேவையில்லாத ஃபோட்டோ தானே அப்படின்னு சொல்லி தூக்கி தூரமாக கூட போட்டுருவாங்க. ஒரு 2-3 ஜெனரேஷன் கழிச்சு இப்படி ஒரு பர்சன் வாழ்ந்தோம் அப்படின்ற ஒரு தடயம் கூட யாருக்குமே வந்து தெரியாதுங்க. அப்படி இருக்கிற ஒரு உலகத்தில் சர்கேவுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத யோசிச்சு பாருங்க. சர்கே இந்த மாதிரி ஒரு டைம் டைலேஷனில் மாட்டிக்கிட்ட ஒரு காரணத்தினால பல வருடங்கள் கழிச்சு அவர் ஒரு இடத்த போய் விசிட் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே மக்கள் எப்படி இருந்திருக்காங்க, எப்படி ஜெனரேஷன்ஸ் வந்து மாறி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை சர்கேனால பார்க்க முடிஞ்சிருக்கு. சர்கேவுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது இந்த ஒரு ஜேர்னி ரொம்பவும் இன்ட்ரெஸ்டான ஒரு ஜேர்னியாக தான் இருந்திருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. போன வீடியோவுக்கு நான் கேட்ட கமெண்ட்ஸ்ல முக்காவாசி வந்து நீங்க போட்டுட்டீங்க. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்க ஒரு 300 கமெண்ட்டும் ஒரு 3000 லைக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா இதை விட சுவாரஸ்யமான ஒரு வீடியோவை அடுத்த வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.